நாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம் நேயர்களே. வணக்கம் பாஸ்கர். நம்ம 38வது எபிசோடு, மும் 5வது எபிசோடு, 38வது சீசன். 39. 39ஆ? ஆமா. ம். ஆ, கரெக்ட். 39வது சீசன். நான் தான் மாற்றி ஆமா. எழுதி வச்சிருக்கிறேன். ம். 39. மீறல் அப்படிங்கிற ஒரு தலைப்பே நம்ம டீக்ரோத் புத்தகத்திலிருந்து எடுத்தோம். அங்கேருந்து பேசணுங்கிறதுக்காக தான் ஓவர் ஷூட் டே, பிளானட்டரி பவுண்டரிஸுங்கிற இடத்துல தான் அறிமுகமாக பண்ணி தொடங்கினோம். ம். அதை அதை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அரசியல் சூழல் சார்ந்து, நுகர்வு சார்ந்து, அப்புறம் பாலிசி அரசாங்கம் சார்ந்து நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி பேசியிருக்கோம். அஹ் தேசங்கள் வரைக்கும் பேசணும். ஏன்னா சீசன் போன எபிசோடு தேசங்கள் பற்றின அதனுடைய வளர்ச்சி சிதைவெல்லாம் பேசியிருந்தோம். அஹ் எப்பவுமே நம்ம முடிக்கிறது ஒன்று சொல்யூஷனில் முடிப்போம். என்ன செய்ய முடியும், சாத்தியம் என்ன இருக்குது நமக்கு முன்னாடி, அதில் முடிப்போம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய இடமா இந்த பருவநிலை மாற்றம் அதை ஒட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன நமக்கு முன்னாடி சாத்தியம் இருக்கு, என்ன செய்ய முடியும், இந்த மீறல்களுக்கெல்லாம் தாண்டி, இந்த அபத்தங்கள், இந்த சீர்கேடுகள், சிதைவு எல்லாத்துக்கும் தாண்டி எஞ்சி இருக்கிற நம்பிக்கை என்ன, செயல் என்ன அப்படின்னு முடிக்கலான்னு ஒரு யோசனை. ரெண்டாவது இன்னும் ஒரு மாசத்துல டீக்ரோத்துக்கு அடுத்தது ஒரு சீக்வல் மாதிரி ரீக்ரோத்னு ஒன்று பண்ணலான்னு ஒரு யோசனையும் இருக்கு. அந்த வேலையும் தொடங்கியிருக்கு. அதனால அதோட இந்த சீசனை நிறைவு செய்வோம்னு நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி பேசும்போது சொன்னீங்க இல்லையா, சூழல் ம். சார்ந்து நாம நிறைய விஷயங்கள், நீங்க தான் அந்த எல்னினோவை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ம். நீரிலுக்கும் அதற்குமான தொடர்பு எங்க? ம். மண்ணும் நீருன்னு அடிப்படையில் சொல்லும்போது. அடிப்படையில் இந்த மீறலுக்கும் சூழலுக்கும் தொடர்பு ரொம்ப மீறிட்டோங்கிறது தான் இந்த சூழலியல் கேடு. அளவுக்கு மீறி எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான். அந்த கெட்டஸ்ட்ரோஃப் வரைக்கும் நவுத்திட்டோம். சேஞ்சிலிருந்து, அதாவது மாற்றம், அழிவு, பேரழிவு, இப்போ பேரழிவுன்னு கூட சொல்ல முடியாத மாதிரி நிச்சயமற்ற தன்மையை நோக்கி நகர்த்திட்டோம் இப்போ. என்ன நடக்கும்னே தெரியல அப்படிங்கிறது. இன்னொன்று, இதன் மேலே கன்சர்னாக இருக்கிறவங்க கூட திருப்பி அதே ஃப்ராக்மெண்ட் சயின்ஸ் பேசும்போது தான் மக்களுக்கு சொல்யூஷனுக்கோ அல்லது வேலை செய்வதற்கோ நம்பிக்கை இல்லாமல் போயிடுமோன்னு தோணுது. ரெண்டாவது, எல்லாரையும் உள்ளடக்கிய பேச்சா இருக்கிறது இல்லை. குறிப்பாக தமிழகத்தில் பார்க்கும்பொழுது நகரத்தில் வேலைக்கு செல்வோருக்கான ஒரு காலையில் இப்போ ஸ்கூல் பசங்கள்லாம், இப்போ ரமணன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையான்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி மாறி போச்சு இந்த சூழலியல் சார்ந்த சிலர் பேசுறது. எல்லாரையும் சொல்ல முடியாது. அது அது என்ன ஆகுதுன்னா, அன்னன்னைக்கு வெறும் ஒரு ஒரு ரேடிக்கல் அல்லது இன்ஸ்டன்ஸை எடுத்து பேசிட்டு போற விஷயமா இருக்கிறதுனால, இதுல மக்கள் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு இதுக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரியோ, இல்ல அரசாங்கத்துக்கும் இதுக்கும் கூட எதுவும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரியோ, ஒரு நிகழ்வா கடந்து போயிடும். அது ஒரு கிளைமேட் ஈவெண்ட்டா கடந்து போறது இனி சாத்தியம் இல்ல. இப்ப அது எல்னினோங்கிறது ஏதோ திடுதிப்புன்னு உருவாகி 2026ல வந்த விஷயம் இல்ல. அது கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலைய பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மேற்பரப்பு வெப்பநிலை என்பது, அதாவது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய டிராஸ்டிக் சேஞ்ச், அதனால ஏற்படக்கூடிய வெவ்வேறு மாற்றங்கள். அந்த வெவ்வேறு மாற்றம் என்னன்னு சொல்றதில்ல. உதாரணத்துக்கு ம காற்று சுழற்சி, நம்ம அத பத்தின பெருசா வளிமண்டலத்தில ஏற்படுத்தக்கூடியது நம்ம கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி நகரக்கூடியத தானே நம்ம பெரும்பாலும் அ இந்த சூழல்ல ரொம்ப முக்கியமா பார்க்குறோம். மான்சூன்லயும் சரி, மத்த எல்லாத்துக்கும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, தேடும் பொழுது நான் நேத்து ஒரு சின்ன விஷயம் எழுதின்னு இருந்தேன். எல்னினோ பத்தியும், அதுல குறிப்பா என்சோன்ற ஒரு விஷயத்த பத்தியும் எழுதின்னு இருந்தேன். அப்ப ட்ரேட் விண்ட் அப்படின்னு தேடுனா, அந்த ட்ரேட் விண்டுக்கு சரியான தமிழ் வார்த்தை போட்டு கூட நம்மகிட்ட
கட்டுரைகள் இல்லை. ட்ரேடு விண்டுனா அது அப்படியே மொழிபெயர்க்குது வணிக காற்று அப்படின்னு. சரி, அதை தாண்டி வேற யாராவது எங்கேயாவது எழுதியிருக்காங்களான்னு போய் தேடினாக்கா வர்த்தக காற்று அப்படின்னு எழுதினாங்க. ஆக்சுவலாக அது நேரடி வந்து மொழிபெயர்ப்பு அப்படியே. அப்படியே இந்த இது மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ம். நீர் வீழ்ச்சி. நமக்கு அருவியின் பேர் இருந்தாலும் வாட்டர் ஃபால்ஸ்னு யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி அங்கங்க தேடின பிறகு தடக்காற்றுன்னு எழுதலான்னு போடுறாங்க. அப்போ நமக்கு வந்து சூழல் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு டெர்மினாலஜி கூட அது உலகளாவிய பிரச்சனை. அதனால நம்ம மொழி கொண்டு வந்து தான் ஆகணும். புது வார்த்தைகளை கொண்டு வந்து தான் ஆகணும். அப்ப நம்மகிட்ட வார்த்தை அளவுல கூட அதுல ஒரு கிளாரிட்டி நம்மகிட்ட இன்னும் ஏற்படுத்தல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. வெறும் இன்ஸ்டன்சஸ் எடுத்து பேசினா இந்த சூழலை புரிஞ்சுக்க முடியுமான்றதுலயும், ஏன்னா உங்களுக்கு ஓஷன் கரண்ட்ல ஆரம்பிச்சு கிளவுட் ஃபார்மேஷன்ல சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு, இந்த ட்ரேட் விண்டு, அப்படி நிறைய அஹ், விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த மழை தான் கிளைமேட்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ம். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. கிளைமேட் என்பது மழையோட மட்டுமே சுருக்குறதுங்கிறது, அதுக்கப்புறம் இருக்க மழை, வெயில் இது 2 தான் கிளைமேட்ன்னு இவங்க நினைக்கிறாங்க. நமக்கு காலகாலமா நம்மகிட்ட இருக்கிற அறிவு, மத்தவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ நமக்கு இருக்கிற அறிவு ஒரு ஒரு வருஷத்த 4ஆ பிரிக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. சம்மர், ம். வின்டர், ஃபால், ஸ்ப்ரிங்லாம் பிரிக்கிற ஆள் நம்ம கிடையாது. நம்ம குளிர்னா குளிர்லயே முன்பனி, பின்பனின்னு பிரிச்சு வச்சிருக்கோம். ஆமா. ஏன்னா, அந்த முன்பனியில என்ன விதைக்கலாம், என்ன அறுவடை செய்யலாம், எப்படி காதலிக்கலாம், எப்படி குழந்தைய வளர்க்கலாம், எப்படி கும்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எப்படி அ இயற்கையோட எல்லாமே வந்து கலந்து கட்டி எழுதி வச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒவ்வொன்னையும் 2, 2ஆ பிரிச்சு, வெயில 2ஆ பிரிக்கிறான். அதே மாரி மழைய 2ஆ பிரிக்கிறான், பனிய 2ஆ பிரிக்கிறான். இது எதுவுமே இல்லாம ஒ ஒரு காற்று சம்மந்தப்பட்ட காலங்கள ஒரு மாதிரி பிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு வருஷத்தையே 6ஆ பிரிச்சு வச்சு, அந்த 6லயுமே மைக்ரோ கிளைமேட்ட வேற பிரிக்கிறோம். இப்போ சம்மர்ல காலையில எப்படி இருக்கும்? இப்போ 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 கோடை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, கோடையுடைய வைகறை எப்படி இருக்கும்? யாமம் எப்படி இருக்கும்னு, அதுல அவ்ளோ கலர்ஸ் இருக்கு. அந்த அந்த அடிப்படையில நம்மள வந்து இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன் மாரி மாத்துனது, இந்த சூழலையும், இந்த கிளைமேட்டையும் கூட நான் என்ன நினைக்கிறேன், வெயிலா இருக்கு, இல்ல மழை பெய்யுது. இது 2 தான். எக்ஸ்ட்ரீம் வெயில்னா பிரச்சனை, எக்ஸ்ட்ரீம் மழைனா பிரச்சனைன்னு கிளைமேட் அதுக்குள்ள சுருக்குறது, நெறைய விஷயங்கள கவனிக்காம போயிடுறோம். பனிய கவனிக்க முடியறதில்ல, காற்ற கவனிக்கிறதில்ல. இதனால ஏற்படக்கூடிய இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மாழ்வார் வந்து திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க விவசாயம் பண்ணணுன்றதுல சொல்லும்பொழுது, மேட்டுப்பாத்தி எல்லா ஊருக்கும் செட் ஆவாது. உதாரணத்துக்கு தரைத்தளத்தில அதிகப்படியான வெப்பக்காற்று நகரும் பொழுது, மேட்டுப்பாத்தியில இருக்கிற மாய்ஸ்சர உறிஞ்சின்னு போயிரும். அப்போ நீங்க அங்க என்ன பண்ணணும்னா, ஆல்டர்னேட்டா பள்ளப்பாத்தி மாதிரி, அப்புறம் வெவ்வேற ஐடியாவ அவரு சொல்றாரு. அந்த பள்ளப்பாத்தியிலே உங்களுக்கு வந்து வெறும் ம் லைஃப் இது மாரி, லைஃப் மல்ச் மாரி போடலாம். கூழாங்கல்ல கூட போடலாம். கத்தாழைய போடலாம். உங்களுடைய மாய்ஸ்சர் ரீட்டெயின் பண்றதுக்கு வேணும்னா, அதுக்கேத்த மூடாக்கு. உங்களுக்கு வந்து காத்த வந்து இந்த மாய்ஸ்சர் அடிச்சுன்னு போகாம இருக்கணும்னா, அதுக்கேத்த மூடாக்கு. இல்ல எக்ஸ்ட்ரீம் மாய்ஸ்சர் உருவாகி அ ரூட்ல பிரச்சனை வரும்னா, அப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் மாய்ஸ்சர தக்க வைக்காம இருக்கிறதுக்கு ஏத்த மாரி கூழாங்கல்ல அடுக்கி போட்டுறது. இல்லையா? அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து அ ஒரு மல்ச்சிங்ன்றதுல அவரு பேசுறாரு. நம்ம வெறுமனே அத வந்து இயற்கை விவசாய பாடமா பார்க்குறோம். அது ஒரு ஒரு கிளைமேட்ட பத்தின புரிஞ்சுக்கிற ஒரு பாடம். ஒரு ஜியோகிராஃபியும், ஒரு கிளைமேட்டாலஜியும் சேர்ந்தது தான் அவர் சொல்ற அந்த மல்ச்சிங் உடைய ப்ராசஸா நான் பார்க்குறேன். அத இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாரு. இப்போ ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போகும்பொழுது, நீங்க காலையில போம்போது மழை பெய்யாது. குடை எடுத்துன்னு போக தேவையில்ல. அப்படி சுருக்கிற கூடாதுங்கிறது தான் என்னுடைய கன்சர்ன் எப்பவுமே. இந்த கிளைமேட் சேஞ்ச பொறுத்தவரைக்கும். உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்காதுன்னு சொல்ற மாதிரி, அப்படி இல்ல இது. இது வந்து வெவ்வேறு தரப்பு. இப்போ பருத்தி வந்து நமக்கு ஜிஎம், நான் ஜிஎம் எப்படி இருந்தாலும் ஒரு விவசாயியா தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு பிறகு தான் நம்ம அதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் பியூர் லைன பார்க்குறோம். அ சோ நல்லது கெட்டதெல்லாம். ஆனா பருத்தி விவசாயி, பருத்தி விவசாயி தான். அவருக்கு வந்து ஒரு ஒரு 10 நாள், 15 நாள் முன்ன பின்ன மழை மாறுச்சுனாக்கா, அவருடைய ஒரு ஆண்டு கால அ வாழ்வாதாரம்.
அவரது மட்டும் கிடையாது. அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை அவர்னா 2 பேரும் தான். மென் அண்ட் விமன் ஃபார்மர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய கல்வி, மருத்துவம், உணவு, இருப்பிடம் எல்லாத்தையும் உறுதி பண்ணக்கூடியது வந்து இந்த சூழலா இருக்கு. அதனால தான் அது ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு சிஸ்டமாவே இன்னைய வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு சிஸ்டமா ஏன் அக்ரிகல்ச்சர் இருக்குன்னா, நெறைய பேர் ஏன் விலகணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அத புரிஞ்சுக்க முடியாததுனால தான். அப்போ ஒரு ஒரு பயிர் தப்பி போறதுன்றது ஏதோ ஒரு மாத நஷ்டம் மாரி கிடையாது. அத வந்து கால்குலேட் பண்ணி உனக்கு ஒரு 20,000 நஷ்டமாயிருக்கு. உனக்கு 20,000 தரேன்றது கிடையாது. ஒரு 4, 5 பேருடைய உழைப்பு, அந்த நிலத்தினுடைய இது மதிப்பு, அதுக்கு மேல போட்ட இடுபொருளு, அதுக்கு மேல பண்ண ப்ராசஸு, சேகரிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு 5, 6 மாசத்துக்கான ஒரு 5 பேருனா கிட்டத்தட்ட லட்சங்கள்ல தான் அது இழப்பு. ரூ. 5,000 குடுத்து அத சரி பண்ண நினைக்கிறதுன்றது யோசிச்சு பாருங்க. எப்படி பண்ண முடியும்? இப்போ ம். உதாரணத்துக்கு ஒரு சினிமா. திடீர்னு அந்த சினிமாவுல ஏதோ ஒரு பெரிய அபத்தம் நடந்து சரி ஒரு ரூ. 200,00,00,000 படம் போயிடுச்சுன்னா, இந்தாங்க அப்படின்னு கூப்பிட்டு ரூ. 1,00,000 குடுத்தா சரியா போயிருமா? உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இந்தாங்க காசு. நீங்க இந்த மாசம் பட்டினியா இருக்க வேணாம் அப்படின்னு குடுக்குற மாரி, விவசாயி நீங்க ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு, கொஞ்சம் ஆயிலு, பருப்புலாம் வாங்கிக்கன்னு குடுக்குற மாதிரி, இவங்க ட்ரீட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த இழப்பீடுகள கணக்கு செய்யும் பொழுது. ஏன்னா 2018 கஜா புயல் அப்போ நம்ம செல்வம், குமாரன்லாம் சேர்ந்து ஒரு கணக்கு செஞ்சோம். பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கிற நண்பர்கள்கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டு, ஒரு ஏக்கருக்கு ஒரு பயிருக்கு என்ன செலவாகுது? குறிப்பா ஒரு நெல் எடுத்துக்கிறோம்னா என்ன செலவாகுது? ஒரு எண்ணெய் வித்துல இப்ப மல்லாட்டை அது மாரி போடுறோம்னா, மானாவாரிக்கு என்ன செலவாகுதுன்னு ஒரு கணக்கு நாங்க எடுத்தோம். அப்படி எடுக்கும் பொழுது 2018ல ஏக்கருக்கு ரூ. 35,000 செலவாயிருந்தது. ம். ம். இதுல உழைப்பு கழிச்சாச்சு. அதில இருந்த அந்த உழைப்புனா லேபர கழிக்கல. அந்த 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 விவசாயி அந்த நிலத்தில வ பிரைமரியா இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய உழைப்ப கழிச்சுட்டு, வெளியிலிருந்து கூப்பிட்ட கூலிகள்லாம் சேர்த்தாச்சு இதுல. நடவுக்கோ, அறுவடைக்கோ இதெல்லாம். அப்போ ஒரு 3 மாத பயிர் வந்து நீங்க கணக்கு பண்ணாக்கா, ஒரு ஏக்கருக்கு ரூ. 33,000 வந்து நீங்க வந்து செலவு மட்டும். இதுல நிலத்த கணக்கே பண்ணல. நிலத்தோடைய வேல்யூ நம்ம கணக்கு பண்ணல. அது ஒரு வீடு இருக்குன்னா, வீடுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. அது மாரி நிலத்துக்கு நம்ம போடுறதில்ல. அப்படி ஒரு ரியல் எஸ்டேட் மனநிலை பார்க்காம, வெறுமனே அதுல இருக்கிற உழைப்பும், இடுபொருளையும் மட்டும் கணக்கு பண்ணாலும் ரூ. 35,000 2018ல. இப்போ என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இழப்பீடு என்பதோ, அல்லது அவர்களுக்கு அந்த இழப்பீடு கூட நம்ப அந்த 1 மாதத்தை கணக்கு வச்சு கூட குடுக்குற மாரி தெரியல. ஆ நம்ம பிடிஎஸ் சிஸ்டத்துல என்ன செலவோ அத கணக்கு பண்ணி குடுக்குற மாரி குடுத்தாக்கா, அது எப்படி இருக்கும்னு பார்க்க வேண்டியது. அப்போ ஒரு கிளைமேட்டோட இம்பேக்ட்ல ஒரு விவசாயியுடைய ஒரு பயிருடைய 1 மாத இழப்பை அல்லது ஒரு பயிர் ஒரு ஒரு கிராப் சைக்கிளுடைய இழப்பை நீங்க கணக்கிட்டாலே இங்க பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு தொழில் அதுல இருக்கு. கால்நடை இருக்கு. அ சொன்ன மாரி பருத்திக்கு தனி ஒரு உலகம் இருக்கு. எண்ணெய் வித்துக்களுக்கு இது ஒரு தனி உலகம் இருக்கு. பழ பழம், காய்கறிக்கு ஒரு தனி உலகம் இருக்கு. இப்ப நிலம் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்களுக்கான மீனு, அ மீனு, இறால்னு இது மாரி இருக்கக்கூடிய கழிமுகத்தில பிடிக்கிற இறாலோ, இல்ல வளர்ப்போ ஏதோ எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. போன வருஷம்லாம் தென்னந்தோப்புல பெரும் இதுவே வந்து அந்த ஃபங்கல் மாதிரி, அந்த வைரஸ் மாதிரி இருக்கக்கூடியது தான். இலைலாம் கருப்பாகி கொட்டுது. என்ன ரீசன்னே தெரியல. காரணம் என்னன்னா, எக்ஸ்ட்ரீம் இன்ஸ்டன்சஸ் வெதர்ல. ஒண்ணு வந்து காலையில நல்ல பனி இருக்கு. நல்ல வெயில் இருக்கு. அப்ப ஈரமும், வெயிலும் சேர்ந்து, சேர்ந்து வர, வர, வர உங்களுக்கு மைக்ரோபியல் ஆக்ஷன் வந்து இலைக்கு கீழ வந்து நல்லா நடந்துருது. இலைக்கு மேல கூட வெயில் ஏதோ கொஞ்சம் பட்டு மாற்றம் இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து விவசாயிகள் மெனக்கிட்டு ஆய்வு பண்ண முடியுமானா, அதற்கான சக்தியோ, அதற்கான அ போதுமான எல்லா ஆதாரங்களும் அவங்ககிட்ட இல்ல. 2வது அது இருந்தா கூட அவர செய்ய கட்டாயப்படுத்துறது தவறு. இதெல்லாம் வந்து நிறுவனங்கள் தான் செய்யணும். பெருநிறுவனங்கள் தான் அதில பணம் போட்டு, இதில என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ம கணக்கில எடுத்துக்காம, இப்போ உதாரணத்துக்கு ஜூன் 15, 16ல நமக்கு வந்து மேட்டூர் டேம் தண்ணி திறந்து விட்டுருக்கணும். 10லேருந்து 12 மாவட்டத்துக்கு கடைமடை வரைக்கும் கணக்கு பண்ணா 17 மாவட்டம் கூட வரும். அ
2 ஆறுகள மட்டும் எடுத்தாலே தென்பெண்ணையும் இந்த இந்த மத்த பெல்ட்டும் அந்த 2மே கடைமடை வரைக்கும் எடுத்தீங்கன்னா, கடலூருக்கும் சரி, நாகப்பட்டினத்துக்கும் சரி 2த்துக்கும் போகக்கூடிய அளவுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த தண்ணி திறந்திருக்கணும். தென்பெண்ணையில தண்ணிய தொறந்தா நுரையா வருது. இதுவரைக்கும் அந்த சினாரியோ நம்ம பார்த்ததில்ல. ஈரோடு, கோயம்புத்தூர்ல தான் நொய்யலு அது மாரி இடங்கள்ல தான் நொரையா தண்ணி போய் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 2 அடி, 3 அடி உயரத்துக்கு வெறும் நுரையா வருது தென்பெண்ணை ஆத்துல. இண்டஸ்ட்ரியல் கழிவு தான் காரணம்னு சொல்லிட்டு 2, 3 நாளா ஆய்வு பண்றாங்க. ஆல்ரெடி கிளைமேட்ல இந்த வெப்பம் சம்பந்தமாவோ, இல்ல மழை சம்பந்தமாவோ எதுவுமே நமக்கு ஒரு உறுதியா தெரியாத ஒரு பட்சத்துல, இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் அ இத நான் வயலன்ஸ்ன்னு தான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஒரு வன்முறை இது. அத இந்த ஆ ஆறுகள் மேலயோ, இல்ல நிலத்தின் மீதோ இவங்க நடத்தக்கூடியதுன்றது, பல்வேறு மாவட்டங்கள சார்ந்தவங்கள பாதிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊட்டியிலயோ, கொடைக்கானல்லயோ செய்யக்கூடிய தவறு, அங்கருந்து கீழ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேட்ச்மென்ட் ஏரியாலருந்து உங்களுக்கு கடலுக்கு போய் சேர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள அது பாதிக்கும். அதனால தான் இயற்கை விவசாயங்கிறது நம்ம நல்ல சோறு திங்கிற கணக்கு மட்டும் கிடையாதுன்னு மறுபடியும் சொல்றது. இயற்கை விவசாயம் என்பது மனித வயிறுக்கானது கிடையாது. அதுல பல காரணங்கள் இருக்கு. வெறுமனே நல்ல சோறு திங்கிறது அஃபோர்டபிலிட்டி பிரச்சனையாவோ, இல்ல அது ஒரு ஹெல்த் பிரச்சனையாவோ, நியூட்ராசெட்டிக்கல் பிரச்சனையாவோ இங்க மாத்தவே கூடாது. இயற்கை விவசாயங்கிறது ஒரு அரசியல்னு புக்காக்கோலருந்து, நம்மாழ்வார்லேருந்து பல பேர் இப்ப சாயில் வெல்த்னே பேசக்கூடாதுன்னு வாத்தியார் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அது ஒரு ஒரு வகையான அரசியல். வெல்த்ங்கிறது வெறுமனே எக்கனாமிக்ஸா மாறிடுது. அரசியல்ன்றது எல்லாம் உள்ளடக்கியதா இருக்கு. அப்போ அந்த இத்தனை விஷயங்கள் சேர்த்து தான் நம்ம இந்த கிளைமேட் கேட்டாஸ்ட்ரோஃபியோட பார்க்க வேண்டியிருக்கு. ஆல்ரெடி நொந்து போயிருக்கிற ஒரு நேரத்தில இந்த இண்டஸ்ட்ரி பண்ணக்கூடிய அபத்தம், அதனுடைய ஸ்கேல் அப் 2வது அங்க தான் போணும்னு நெனைக்கிறேன். இந்த மீட்க முடியுமான்ற இடத்துல எங்க போனோம்னா, இது செய்யக்கூடிய ஸ்கேல் அப்புக்கு எந்த நம்ம அளவும் வைக்கிறதில்ல ஒரு நிறுவனத்துக்கு. இதற்கு மேல நீங்க வளரவே கூடாதுன்னு நிறுவனத்துக்கு நம்ம சொல்றதே கிடையாது. ஒரு கட்டில்லாத சுதந்திரம் குடுக்குறோம். அந்த கட்டில்லாத சுதந்திரம் தேசத்தினுடைய நம்பர்களுக்கு உதவியா இருக்கு. ஜிடிபி, ஜிஎன்பி, ஜிஎஸ்டிபி மாரி அ வ நெறைய டெர்ம்ஸ்க்கு உதவியா இருக்கிறதுனால, ஒரு கட்டில்லா சுதந்திரம் எல்லா துறையிலயும். அது இப்ப நேத்து கூட பேசும்போது, நாங்க சாராய விலைய ஏத்த மாட்டோம். 2வது உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்கலன்னு சொல்லுங்க. வர வச்சு தர வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்புங்கிறாரு அந்த மினிஸ்டர். ம். சில பிராண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டுல கிடைக்கலன்னு நியூஸ்ல கேட்கறாங்க சும்மா. தமிழ்நாட்டுல ஏன் நல்ல பிராண்ட்லாம் கிடைக்கலன்னு. என்ன பிராண்டுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு அவரு. வர வச்சு தருவோம் அப்படின்னு. ம். அப்போ அந்த இதற்கு இவ்வளோ பொறுப்பா பதில் சொல்லக்கூடியவங்க நெறைய விஷயங்களுக்கு அப்படி பொறுப்பா இல்ல. நான் குறிப்பிட்டது தாவேகான்னு மட்டும் சொல்லல. பெரும்பாலுமான அ கட்சிசார் நடவடிக்கைகள் இப்படித்தான் இருக்கு. எதை அ அட்ரஸ் பண்ணணும், எத இது பண்ணணும்னு சொல்லாம, டாஸ்மாக்குடைய வளர்ச்சிங்கிறது தேசத்தின் வளர்ச்சியா பார்க்குறோம். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியா மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் மாரி. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு எல்லையே கிடையாதா? இதுக்கு இதுக்கு ஒரு இதுக்கு இப்போ இதுக்கு மேல இந் ஒரு ஸ்கேல் அப்புக்கு அ ஒரு கன்ஸ்ட்ரெயின் வைக்கணும்னு நெனைக்கிறேன் நான். இல்லன்னா இது இது பணம் படைத்தவர்கள் மட்டும் கிடையாது. அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன அளவுல வேணா வளரலாம். தப்பே கிடையாது. எவ்வளோ வேணா இந்த சூழல கெடுக்கலாம். எத்தன கார் கம்பெனி வேணா கொண்டு தாமிரபரணி ஆத்தங்கரையில வைக்கலாம். அப்படிங்கிறது கேட்டா போன ஆட்சியில காட்டிங்களான்னு கேட்பாங்க. அவங்கள கேட்டா அதுக்கு முன்னாடி ஆட்சியில கேட்டீங்களான்னு கேட்பாங்க. இப்படி ஒருத்தர மாத்தி ஒருத்தர் கை காட்டிட்டு போறதன் மூலமாக ஏதாவது ஒரு தீர்வு இருக்குமானா இருக்காது. அப்போ இந்த ஆள் மாத்தி விளையாடுற விளையாட்ட நிறுத்திட்டு, இப்ப பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அரசோ, அதிகாரிகளோ அவங்க கொஞ்சம் கான்ஷியஸா இந்த விஷயத்த அணுகுனா தான், இந்த எல்னினோ மாரியோ, என்சோ மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அ ஏதோ ஒரு காலத்துல தீர்வு வரும். உடனடியா வந்துராது. இது உடனே நடக்கக்கூடிய தோசை திருப்புற வேலை கிடையாது. நீண்ட கால உழைப்பு தேவை இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 50 வருஷமா சேர்ந்து செஞ்ச கோளாற சீர் செய்ய நமக்கு இன்னும் 50 வருஷத்துக்கு கூட தான் தேவைப்படும். ஒரு அப்படி செஞ்சா தான் ஏதோ ஒண்ணு தாக்கு பிடிக்க முடியும். 2வது மனிதனை மையமா வச்சு பார்க்கக்கூடிய பார்வை தான் ரொம்ப அபத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். கிளைமேட் சேஞ்சில கூட. வெறும் மனிதனுக்கான கிளைமேட் சேஞ்ச் பேசுறதுங்கிறது, அ
ஒரு சங்கிலி வந்து 4, 5 ஜாயிண்ட் இல்லாம அது சுத்தம் நம்ம நம்புறதுக்கு சமம் தான். ஒரு வண்டியில பெடலுக்கும் வீலுக்கும் நடுவுல ஜாயிண்டே இல்லாம நம்ம பெடல் பண்ணா சுத்திரும்னு நம்ம நினைக்கிறது தான். அந்த சுழற்சிய அறுத்துட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது தான். மனிதன மட்டும் மையமா வச்சிருக்கிறதுன்றது, அந்த மாதிரி அந்த சங்கிலியில ஒரு 4 இணைப்புகள மட்டும் வச்சுட்டு, லிங்க்ஸ மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டிடலாம்னு நினைக்கிறது. அது ஒரு அபத்தமான பார்வை தான். அததான் நான் ரிடக்ஷனிஸ்ட் சயன்ஸ்ன்றது லேப மட்டும் சொல்லல. பொதுவான அ அரசியல், அகாடமிக்ஸு, அப்புறம் எக்ஸ்பர்ட்ஸு இவங்க எல்லாருமே கூட அந்த மாரி பார்வையில மனிதனை மையமா வச்சு ஆந்த்ரோபோசெனிக்கா அ உருவாக்குறது. நெறைய என்ன சொல்றது? நிலத்த கையில விட்டுறது. நிலத்துக்கு மேல இருக்கிறத மட்டும் பார்க்கறது. இண்டஸ்ட்ரிய கேள்வி கேட்காத சூழல். அ இண்டஸ்ட்ரிய இந்த பெரு வளர்ச்சிய கேள்வி கேட்காத சூழலியல் பேசுறதுங்கிறதும், எந்த அளவுக்கு அது மாற்றத்த கொண்டு வரும்ன்றதும் பெரிய கேள்விக்குறி தான். இந்த மீறல்ல மீள்வது சாத்தியமான்றது 2 விஷயம் தான் பார்க்குறேன். ஒண்ணு முழுமையாக புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்த. ஏன்னா, அ ஒரு துண்டு தொகுப்பிலிருந்து நீங்க முழுமை அறிவ பெற முடியாது. 2வது இந்த அபரிமிதமான வளர்ச்சிக்கு எல்லை என்ன என்பத ஒரு கேள்வி கேட்டு, அது எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு தடை இல்லன்னா கூட ஒரு வேக தடையாவது போடணும். ஒரு ஸ்பீட் பிரேக்காவது இருக்கணுங்கிறது தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். ம். எனக்கு திருப்பி திருப்பி இதுல வர்றது என்னன்னா, அந்த தனிநபர் உடைய அந்த ஒரு மாற்றம் வராமல், ம், ம், நாம வந்து ஒரு சமூகமாகவோ ஒரு நாடாகவோ நாம வந்து மாற்றத்தை அடையணும் அப்படின்னா, ம், சொன்ன மாதிரி அந்த ஷார்ட் சைட்டட்னஸை தாண்டி, அந்த ஜோசியம் சொல்றதை தாண்டி வந்து சமூகத்துல இதை பத்தின புரிதலோ இதுவோ வர மாதிரி தெரியல. ம், இன்னொரு பக்கம் நமக்கு ஆஹ், தொழில்நுட்பம் இது பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு தினம் தினம் ஏதோ ஒரு புதிய தொழில்நுட்ப கருவிகளையோ அல்லது யுக்திகளையோ எடுத்துட்டு வந்து பேசும்போது, நம்ம மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு மேஜிக் புல்லட் சொல்யூஷன் அப்படின்வாங்க. அது மாதிரி இது வந்தானா எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு யாரும் நம்புறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா அத அந்த தொழில்நுட்பத்தை எடுத்து வந்து விக்கிறவன் வந்து நம்மளுக்கு அதை சொல்லித்தான் விக்கிறான். இதனால உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு. ம், கடந்த 50 வருடங்களாக இந்த கிளைமேட் சேஞ்ச வந்து எடுத்து பார்த்தோம்னா, ம், தொழில்நுட்பத்தின் வாயிலாக இதனை புரிந்து கொள்ளக்கூடிய, இதனால் நடக்கக்கூடிய தாக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான அ இன்னும் துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, ம், கணிக்கக்கூடியதே இப்ப ஃபெயிலியர் ஆயிருக்கு இல்லையா? ம், இதுதான் நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம். நம்ம ம். மாடல்ஸே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதே மாடல்ஸ பயன்படுத்துறதுனால நடக்கக்கூடிய பிரச்சனைய நீங்க முன்னாடியே இத பத்தி பேசியிருக்கீங்க. ஆக்சுவலா அது மாடல் எல்லாமே மாடியூல். தனித்தனியா ஆ, பார்க்குறாங்க. மாடலா ஆ, இருந்தா முழுமையா இருக்கும். இது ம். மாடியூலு. அதான். அப்படி இருக்கையில நம்ம வந்து ஆம், கணிக்கவே முடியாத ஒரு சூழல்ல இருக்கோம். அதாவது இதுவரைக்கும் வந்து நீங்க பருவநிலை பத்தின உங்ககிட்ட என்ன புரிதலுக்கான டேட்டா இருக்கோ, அந்த ம், டேட்டாவ வச்சு தான் வந்து நீங்க என்ன நடக்கும்னு கணிக்க முடியுமே தவிர, ம், இதுவரை நீங்க வந்து யோசிக்க முடியாத விஷயம் ஒண்ணு நடக்குது. இதுவரைக்கும் வந்து நிகழாத ஒரு புதிய மாற்றம் நடக்குது அப்படின்னா, ம், அத நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? ம், அங்கதானே வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுல அங்கதான் வந்து நம்மள வந்து பாதிக்குது அப்படின்னு தெரியுது. ம், ஆனாலும் தொடர்ந்து இன்னமும் டேட்டா சென்டர் போடுவோம். இப்ப அந்த டேட்டா சென்டரே சூழலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது. ம், இருக்கக்கூடிய தண்ணிய உறிஞ்சிரும். அது ஒரு ஹீட் ஐலேண்டா மாறும். அதிலிருந்து வரக்கூடிய வெப்பம் வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ கிளைமேட்ட வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்றதுனால, அமெரிக்காவுல பல மாகாணங்கள்ல டேட்டா சென்டர் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல நாம அவங்களுக்கு
வரிஞ்சு வரிஞ்சு கூப்பிட்டு எங்க ஊர்ல வைங்க, எங்க ஊர்ல வைங்க அப்படின்னு. ஏன்னா நிலத்தை இல்ல விட்டு எங்கேயாவது ஓடி இ- போயிடலாம் பாக்குறோம். எங்க ஊர்ல வைங்கன்றது தாண்டி எங்க ஊருக்கு வராம போயிடுச்சு. ஆஹ் அந்த பிரச்சனை வரப்போ இந்த ஏன்னா அரசுனால எங்க ஊருக்கு வராம போயிடுச்சு. நாம வந்ததுன்னா நிலத்துக்கு நல்ல விலை கிடைக்கும். விலை வந்துச்சுன்னா வித்துருவோம், வித்துட்டு வேற எங்கேயாவது போயிருவோம்னு நினைக்கிறோம். ம். பிரச்சனை இங்க முடியுது அப்படின்னு பார்த்தான்னா, நம்மளுக்கு நம்ம எல்லாரும் ஓடி போறதுக்கு வேற ஊரே கிடையாது. ம். நீங்க நகரங்களுக்கு வர முடியாது. ஆமா. ஏன்னா நகரத்துக்கு வந்தீங்கன்னா நகரத்துல ஒரு இன்ஃப்ளேட்டட் எக்கானமி இது. ம். ஒரு பொய்யை மையமாக வைத்து நடக்கக்கூடிய வர்த்தக நிறுவனம் தான் நகரம். ம். இந்த பகுதியில மெட்ரோ வருதுங்க, அதனால இந்த பகுதியில நிலத்தோட விலை அதிகமா ஏறிடுச்சுன்னு ஒரு பொய் சொல்லுவான். ம். அந்த பொய்யை நம்புறவங்க அதிகமாயிட்டாங்கன்னா உடனே அந்த விலை மாறி போயிடும். ம். அரசாங்கமும் அதுல பயனடையுதுன்றதுனால அரசாங்கமும் இதை எதிர்க்கிறது இல்ல. ம். எப்படிங்க நேத்து வரைக்கும் இவ்வளவுதான் இருந்துச்சு, ஒரு ரோடு போட்டதுனால இந்த நிலத்தோட விலை எப்படிங்க இவ்வளவு பெருசா மாறிச்சு அப்படின்னு யாரும் கேட்கவே தயங்குறது இல்ல. ம். கேட்கறதே இல்ல. ம். ஏன் நேத்து நான் இந்த விலைக்கு வாங்கினேன், இன்னைக்கு இந்த விலைக்கு போகுது அப்படின்னா, அப்பா நான் எனக்கு என்னைக்கா ஒரு நாள் நான் வித்துட்டு போயிருவேன், விக்கிற அன்னைக்கு எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு. ம். அதாவது நிலத்தோடைய நம்மளுடைய ஒரு உறவானது ம். தாய் பூமி, நிலம் இது அன்னை மாதிரி அப்படின்னு பேசுறத தாண்டி ம். நிலத்தோடைய வியாபாரியா நம்மளை மாத்துது. நகரம் ம். அதுதான் ஆக்குது. நிலத்தையோ நிலத்தில் ம். இருக்கக்கூடிய கட்டிடத்தையோ நம்மளை ஒரு வியாபாரியாக மாத்தி அதனுடைய ஒரு விலையை மாத்திரமே வச்சு நம்ம ம். நிர்ணயம் பண்ணக்கூடிய நிலைமையில தான் நம்மளை எடுத்துட்டு சேர்க்குது. ம். ஆனா நீங்க வித்து 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 அடுத்து எங்க போவீங்க அப்படின்றத தாண்டி உங்களை குறுகிய கண்ணோட்டத்திலே யோசிக்க வைக்குது. ம். என்னங்க 2 வருஷத்துக்கு மேல நான் யோசிக்கிறது இல்லைங்க. இந்த 2 3 வருஷத்துல இந்த ஏரியால நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த 5 வருஷத்துல இந்த இது அதிகமாச்சுன்னா வித்துட்டு அடுத்து வேற எங்கேயான இது மாதிரி அடுத்து எங்க க்ரோ ஆகுதோ அங்க போய் போடுவாங்க காசை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 25 வருஷமா நம்ம மக்கள் எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ம். ஆனா இன்னி தேதிக்கு எங்க போவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எங்க ம். போவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால? ம். என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அதற்கான வழிமுறையே இல்லாத ஒரு நிலையில தான் எடுத்துட்டு போய் நம்மள நிறுத்துறாங்க இப்போ. ம். அதனால இந்தியாவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நாம எங்கேயும் விட்டுட்டு ஓடி போயிட முடியாது. ம். நாம ஓடி போறதுக்கான இடம் உலகத்திலேயே வேற எங்கேயும் கிடையாது. நமக்கு அந்த ம். ஆப்ஷனே இல்ல உலக ம். அளவுல. ம். மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா இந்தியாவுல அது மாதிரி ஓடி போகக்கூடியவர்கள் 1% 2% பேர் போகலாம். ம். உலக அளவுல மற்ற எல்லா இடத்துலயும் நமக்கு இடம் கிடைக்கும்னா ம். அவங்க ஆல்ரெடி போய் முடிச்சிட்டாங்க. அதனால ம். நம்மளுக்கு இடம் கிடையாது. ம். இப்பவே இந்தியர்களை வெறுக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆமா. பல ஊர்கள்ல பாக்குறோம், இந்தியர்கள்லாம் வெளில போன அமெரிக்கால கூட வீடியோ எல்லாம் வருது. அவங்க இந்தியர்கள்லாம் வெளில போனல. ஏன்னா சமுதாயத்துக்கு. வேகமா சிட்டிசன்ஷிப் இழக்கிறவங்க இந்தியர்களா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு உலகளாவிய அகதி முகாம் மாதிரி ஆயிடுவாங்களோன்னு கூட தோணுது. அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த மைக்ரன்ஸ் ம். பத்தி. மைக்ரேன்ஸை மைக்ரேஷனை பத்தி பத்தி பேசும்போது ஆமா. பேசும்போது இந்த என்ன சொல்றது சிட்டிசன்ஷிப் வித்ட்ராவல் அதனுடைய ரேஷியோ இந்தியாவில தான் அதிகமா இருக்கு அப்படின்னு ம். பார்த்தோம். இவர்கள்லாம் நாளைக்கு அங்க வேணாம்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆமா. இல்ல அது ஏன்னா உழைப்புல சிறந்து இருக்கிறாங்க, உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, கத்துக்கிறாங்க வேகமா அப்படின்ற அந்த ஒரு இதை தாண்டி நான் அமெரிக்காவுல மற்ற நாடுகளைச் சேர்ந்த சில பேரோட பேசும்போது கேட்டிருக்கேன். அந்த கோஸ்டரிக்கா, அது ம். மாதிரி போர்ட்டோரிக்கா, அங்க மாதிரி நாடுகள்ல வரக்கூடிய நபர்களோட பேசும்போது, ம். அவன் இந்தியர்கள் மேல நாணயமானவர்கள்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான். ம். இந்தியர்கள் மனிதர்கள், நல்ல மனிதர்கள் அப்படின்னு. ம். நாணயமானவங்க அப்படின்னு. ம். டாக்ஸி ம். டிரைவர் கிட்ட நியூயார்க்ல ஒரு கோஸ்டரிக்கன் டாக்ஸி டிரைவர் கூட பேசிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், ம். இந்திய நீங்க என்ன எந்த எந்த ஊர்ல இருக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தப்போ, இந்தியாவுல வந்திருக்கிறேன், நான் கொஞ்ச நாளைக்கா வந்திருக்கேன், திருப்பி போயிடுவேன் அப்படின்னு பேசும்போது அப்ப அந்த மனுஷன் சொன்னான், ம். ஆம்,
நாணயமான மனிதர்கள் இந்தியர்கள். அதனால எனக்கு இந்தியர்களை பிடிக்கும் அப்படின்னு. ம், ம், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விதத்துல வந்து அச்சுறுத்தலாக வந்து சில பொருளாதாரங்களுக்கு இருக்கிறதுனால ம், நிச்சயமாக. ரெண்டாவது நம்மளது வந்து ஜனத்தொகை அதிகம், எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ம், அதனால எங்க வந்து இது அல்டிமேட்டா போய் நிக்க போகுது? நம்ம ம், வந்து நீங்க சொன்னீங்க மீள்வது சாத்தியமா அப்படின்றது நம்ம டைட்டில். அப்படி இந்த முறை ம், பேசும்போது நீங்க அதுல இருந்து நடுவுல அதை பத்தி பேசுனீங்க வேற. ம், மீள்வது சாத்தியமான ஒரு சமூகமாகவோ நாடாகவோ நாம மாறுறதுக்கு முன்னாடி ம், தனிநபராக மாறணும். ம், அது வந்து நாம எடுக்கக்கூடிய முடிவுகளில் நாம செய்யக்கூடிய ம், ஆஹ், என்ன சொல்றது, தினம் தினம் நாம் நடத்தக்கூடிய வாழ்வில் ம், ஆஹ், நாம என்னென்ன நியதிகளை வச்சுட்டு நாம வந்து வாழ்க்கையை நடத்துறோம் ம், அப்படின்றத பார்க்கும்போது ம், அங்க மீள்வதற்கான யுக்திகள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம். ம், காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம செய்யக்கூடிய வேலைகளில் ம், இந்த சூழல் சார்ந்து வரக்கூடிய மாற்றத்திலிருந்து மீள்வதற்கான வேலை ஏதான ஒண்ணாவது பண்றோமா ம், அப்படின்னு அந்த தனிநபர் ஒழுக்கம் அல்லது இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ம், நம்ம மீள்வது அப்படின்றது வந்து சாத்தியமாக இருக்கும் அப்படின்றது ம், தான். அங்கிருந்து தான் துவங்கணும். ம், அங்கதான் வந்து நம்ம வந்து ம், காசுக்காக வந்து நிலத்தை விற்க தயாராயிட்டோமா, அல்லது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் காசுக்காகவே வந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் மாத்தி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் மாத்தி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் 10 இடங்கள்ல 10 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இதை என்ன பாதுகாக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா ம், அப்படின்ற அதெல்லாமே வந்து அங்கிருந்து தான் துவங்குது. அந்த ம், தனிநபருடைய அஹ், நம்மளுடைய புரிதலோ நம்மளுடைய தனிநபர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அஹ், முடிவுகள் ம், நிர்ணயம் நாம் எப்படி நிர்ணயிக்கிறோம் அப்படின்றத வந்து எந்த அடிப்படையில் அதை செய்கிறோம், ம், எந்த வேல்யூஸ் எந்த விழுமியங்களை வச்சு நம்ம அதை வந்து பண்றோம் அப்படின்றது தான் வந்து இது ம், நிர்ணயிக்கும். அதை நோக்கித்தான் அடுத்த கட்டமாக ஒரு சமூகமாக, தனிநபராக, குடும்பங்களாக, ம், சின்ன சின்ன குழுக்களாக மக்கள் அதை பற்றி இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள் அதை பத்தி விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ம், நீங்க உங்களுடைய தம்மா வகுப்புகளில் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான காரணமும் அதுதான். ம், அதுல வர்றவங்க எல்லாரும் இது மாதிரி விவாதங்கள் உங்களுடைய மாணவர்கள் மத்தியில நானே கேட்டிருக்கிறேன் பலமுறை. ம், ஸோ நிறைய பேர் இதை பத்தி விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த தனிநபர் வாழ்க்கையில அதை எடுத்துட்டு வர வேண்டியது அப்படின்றது ஒரு சர்வைவல் இஷ்யூ. ம், இது ஒரு இது கிடையாது. இது ஏதோ ஒரு ம், ஷார்ட் டேர்ம் இதுவும் கிடையாது. இதனால ஏதோ நாம ஒரு ரிலீஜனை பத்தி பேசுறோமோ அல்லது ஒரு புதிய ட்ரெண்டை பத்தி பேசுறோமோ இல்ல இது ஒரு ஃபேஷனபிள் விஷயமோ கிடையாது. ம், ஒட்டுமொத்த மனித குலத்துக்கான சர்வைவலுக்கான ஒரு யுக்தியாகத்தான் இது வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது. ம், அதற்கான சிறு சிறு முயற்சிகள் உலக அளவுல பல இடங்கள்ல நடக்குது பார்க்கிறோம். ம், இது தொடர்ந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகங்களில் இதை எப்படி வளர்ப்பது, ம், அதற்கான வேலையை எப்படி பண்றது, அதை நோக்கி செல்லக்கூடியவர்களை நாம் எப்படி ஆதரிக்க போறோம், அவங்களோட சேர்ந்து எப்படி இணைஞ்சு பணியாற்ற போறோம், இது ம், எல்லாம் தான் வந்து மீள்வதற்கான சாத்தியக்கூறாக நான் பார்க்கிறேன். ம். ஆமா, ஒண்ணு அதான் எதுவுமே தனியா பிரிச்சு பார்க்க முடியாதுன்றது தான். தனிநபருடைய சிந்தனை மாற்றம், அரசாங்கத்தினுடைய கொள்கை மாற்றம், நிறுவனங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் மெக்கானிசம் மாதிரி. எப்படி வந்து உடல் வந்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சிய நோய்ன்னு சொல்லுதோ, அதே மாரி வளர்ச்சி இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லுதோ, அது மாரி மிகினும் குறையினும் நோய் செய்யும்ங்கிற மாரியான விஷயங்கள்லாம் ம் எல்லா துறை சார்ந்தவங்களுக்கும் ஆ துறைனா ஆ இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்த்து தான். இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. நிறுவனங்கள்னு சொல்லும்பொழுது மொத்தமா மாறுனா தான் இதுக்கு ஒரு மீள முடியுங்கிறது. அ சாத்தியமா? சாத்தியம் தான். நாள் எடுக்குமே தவிர சாத்தியம். ம், ஏன்னா
இந்த வேகத்துக்கு எதிராக வேலை செய்யறோன்னும் போது வேகமா செய்யணும்னு அவசியம் இல்லை. வேகத்துக்கு எதிரான வேலைன்றது நம்மளை பொறுமைப்படுத்திக்கிறது தான். அமைதியா கொஞ்சம் பொறுமையா அஹ், நிதானத்தோட பயணிக்கிறது தான். இப்போ நம்ம வேகமா சீருக்கு எடுத்துட்டோம், அதே மாதிரி நம்ம வேகமா வந்து சீராக்குவோம் அப்படின்றதும் இதுல சாத்தியம் கிடையாது. அப்போ வேகத்துக்கு எதிரான கருவியை தான் கையில் எடுக்கணுமே தவிர, அதே வேகத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுவன்றதும் அதுவும் ஒரு வகையான முட்டு சந்தா தான் போய் முடியும், அல்லது ஒரு விபத்தாக தான் மாறும் அது. அதனால இந்த வேகத்துக்கு எதிரான இது சாத்தியமா, ரீக்ரோத் சாத்தியமா அப்படின்னா அதுக்கேற்ற டைம் ஃபேஸில், ஏன்னா இயற்கை தன்னை தானே சீர் பண்ணிக்கிறதுல அதனுடைய வேகம் ரொம்ப வேகமா இருக்கு. அதை நம்ம நம்ம சும்மா இருக்கிறது தான் நம்மளால முடியல. சாத்தியம் எப்போ வரும்னா, சில விஷயங்கள் செய்ய மாட்டேன்னு சும்மா இருக்கிறது. அப்படி இருந்தாலே தன்னை அது தகவல் வச்சுக்கிறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். 2வது அக்செப்டன்ஸ் தான். ஒரு ஹம்பிள் அக்செப்டன்ஸ் வந்து இந்த நேச்சரை நம்ம ஏன்னா நம்ம இயற்கையை எதிர்த்து ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது இந்த டெக்கீஸோடைய வாதமா இருக்கு இல்லையா? அப்படி நம்ம ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது புரியணும். ஜெயிக்க முடியுமா முடியாதான்ற விவாதத்துக்கே போகக்கூடாது. ஜெயிக்க வேண்டிய அவசியமே இங்க இல்லைங்கிறதையும் பார்க்கணும். சில விஷயங்கள் ஒரு தத்துவார்த்த ரீதியாகவும் அணுக வேண்டியிருக்குன்னு பார்க்குறேன். பார்ப்போம், தொடர்ச்சியா உரையாடுவோம். அந்த நமக்கு வாத்தியார் கொடுத்த டைட்டில் மாதிரி டீக்ரோத் இஸ் ப்ராஸ்பரிட்டி, அதுவே நம்ம இன்னும் பேச வேண்டியது இருக்கு. அது அது ஒரு கட்டுரையா வந்திருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம் இந்த வாரங்கள்லயே. டீக்ரோத் இஸ் ப்ராஸ்பரிட்டிக்கு அடுத்ததாக ரீக்ரோத் இஸ் இன்டெகிரிட்டி ஆகஸ்ட் மாத வெளியீடாக வரும்னு நம்ம நம்புறோம், செய்வோம். பார்ப்போம். நேற்று நேயர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி. குறும் செய்தி வந்தது பாஸ்கர், அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ம் அமெரிக்காவிலிருந்து அஹ், படிச்ச ஒரு இளைஞர், இந்திய ம் தான் அவரு. ம் 2வது தலைமுறை, அவங்க பெற்றோர்கள் அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவரு சமீபத்தில் இங்க வந்திருந்தாரு. அவர் படிச்சுட்டு ஏதோ வேலை பண்ணிட்டு சொந்தமா தொழிலெல்லாம் நடத்திட்டு எல்லாத்தையும் மூடிட்டாரு. இப்போ ஏதோ ஒரு தேடல்ல இங்க வந்து பயணிச்சிட்டு இருக்கிறாரு. என்னை ம் சந்திச்சுட்டு இந்த ரீ டீக்ரோத் புத்தகத்தை வாங்கினாரு. ஆன்லைன் புக் தான் வாங்கினாரு. ம் வாங்கி படிச்சுட்டு தன்னுடைய தான் சிந்திக்கிற விஷயங்களை தொடர்ந்து எனக்கு குறும் செய்தியாக அனுப்பிச்சிட்டே இருந்தாரு. ம் நேற்று எழுதியிருந்தாரு, என்ன பெரிதும் பாதித்திருக்கு இந்த புத்தகம். ம் நான் இதை பத்தி ஒரு முழுமையா ஒரு கட்டுரையாக எழுதி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ம் ம் சொல்லி நேற்று ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ ம் நிறைய பேரை போய் அடையுது அப்படின்றது தெரியுது. ம் சரியான மக்கள் சில பேர், அட்லீஸ்ட் இந்த தேடலை நோக்கி சென்று இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இது வந்து ஒரு ம் நல்ல விஷயமா போய் சேர்ந்திருக்குது அப்படின்றது சந்தோஷமா இருந்துச்சு. ம் அதுதான் வந்து அடுத்த புத்தகமாக நம்ம நம்ம ஐயா, நம்ம வாத்தியார் சுல்தான் இஸ்மாயில் ஐயா சொன்னது மாதிரி ம் ரீக்ரோத் இஸ் இன்டெகிரிட்டி அப்படின்னாரு அவர். ம் தனிநபர் ஒழுக்கம் தான் வந்து அந்த மீள்வதற்கான யுக்தி அப்படின்னு. ம் அதை நோக்கித்தான் நம்ம அடுத்து பயணிக்கிறோம். ம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ம் ம்